ஹாய் ஆல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th பிஸ்னஸ் மேக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டர் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்க போகிறோம். டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுறது தான் டிட்டர்மினன்ட். அந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷனை நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்க முடியாதனால நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்பெஷல் கன்சைஸ் ஃபார்மில் எழுதுறது தான் டிட்டர்மினன்ட். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் டிட்டர்மினன்ட். இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்ம எழுதலாம். அப்படி இல்லை ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம 2 லைனுக்குள்ளே, அதாவது இப்படி 2 வெர்டிக்கல் லைன்ஸ்குள்ளே நம்ம எழுதலாம். இதுதான் நம்ம டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸை தெரியாதவங்க இல்லை. மேட்ரிக்ஸ் அப்படின்னா தெரியும். மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எழுதலாம், இல்லை ஓப்பன் ப்ராக்கெட்குள்ளே எழுதலாம். அப்படி இல்லைன்னா டபுள் பார்ஸ்குள்ளே நம்ம அந்த நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணுறது தான் மேட்ரிக்ஸ். அதை நம்ம எப்படி வேணாலும் டினோட் பண்ணிக்கலாம். ஏலேருந்து Z வரைக்கும் எந்த ஒரு லெட்டர், ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர் வச்சு அதை டினோட் பண்ணலாம். அதுதான் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே எழுதலாம். அப்போது அந்த நம்பர் என்னவா வேணாலும் இருக்கலாம். நம்ம மைனஸாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த நம்பர்ஸ் நம்ம எழுதுகிற நம்பர்ஸ் அதை அரேஞ்ச் பண்ணி எழுதுறது, இதுதான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை அப்படி நம்மளுக்கு இந்த ப்ராக்கெட் வேண்டாம், நம்மளுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் வேண்டாம் அப்படின்னா நம்ம பேர் ஆஃப் இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டு எழுதி காமிக்கலாம். அந்த வெர்டிக்கல் லைன்ஸ் எப்படி போடுவீங்க அப்படின்னா, இப்படி இந்த மாதிரி இப்படி போட்டும் கூட நீங்கள் எழுதலாம். இதுதான் மேட்ரிக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? இப்போது ஒரு மேட்ரிக்ஸை நம்ம A அப்படின்னு டினோட் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஒரு நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது எது ரோ எது காலம் அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு குழப்பம் இருக்குது. அந்த கன்ஃபியூஷனை நம்ம இப்போ கிளாரிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, A அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். அதுக்குள்ளே நம்பர்ஸ் எழுதியிருக்கேன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இப்போது இதில் M என்ன அப்படின்னா, ரோஸ் எது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ரோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் ரோஸ். 1 5 0 இது ஒரு ரோ, 4 9 6 இது ஒரு ரோ, 3 -1 -11 இது ஒரு ரோ. இதெல்லாம் ரோஸ். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, M அப்படிங்கிற லெட்டர் மூலிமா டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், இப்போது காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1 4 3 இது ஒரு காலம், 5 9 -1 இது ஒரு காலம், 0 6 -11 இது ஒரு காலம். இதை என்ன லெட்டரில் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, N அப்படிங்கிற ஒரு லெட்டர். இப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, M இன்ட்டு N இந்த ஆர்டரில் இருக்கணும். இதுதான் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈஸி, அது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு நம்ம A அப்படிங்கிற ஸ்மால் a எழுதிக்கணும். இப்போது இங்கே இந்த மேட்ரிக்ஸ்க்கு உள்ள இந்த ஒன்னோட பிளேஸ் நம்ம பிளேஸோட வேல்யூ எழுதுவோம்ல, இப்போ அதே மாதிரி தான் இங்கே எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த N அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ்க்குள்ளே இந்த ஒன்னோட பிளேஸ் என்ன அப்படிங்கிற நம்ம எழுதணும். அப்போ அந்த ஒன்னோட பிளேஸ் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா,
ஸ்மால் ஏ போட்டுட்டு இப்போது இந்த 1 வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ. ரோனா என்னது? இந்த 1 2 5 இருக்கிறது ரோ. காலம்னா என்னது? 1 6 -1 இருக்கிறது காலம். அப்போது இந்த 1ஓட வேல்யூ பிளேஸ் வேல்யூ எழுதுறது தான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ். இதே மாதிரி மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம பிளேஸ் எழுதுறது தான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ். அந்த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த 1க்கு இப்போது எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு இந்த 1ஓட அந்த எலமெண்ட்டுக்கு ஜென்ரல் ஃபார்ம் அந்த பிளேஸ் வேல்யூ எழுதணும் அப்படின்னா இது எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்போது ஏ எழுதிட்டு ஸ்மால் ஏ எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் இது லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் நம்ம லொக்கேட் ஆகிருக்கு. அப்போ A11 அப்படின்னு எழுதிட்டு அதோட வேல்யூ என்ன? 1. இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த 2க்கு நம்ம எழுதுகிறப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா ஸ்மால் ஏ போட்டுட்டு இந்த 2 வந்து எந்த ரோவில் லொக்கேட் ஆகிருக்கு? ஃபர்ஸ்ட் ரோவில் லொக்கேட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம வந்து இங்கே 1 எழுதுகிறோம். அடுத்து எந்த காலமில் லொக்கேட் ஆகிருக்கு? இது வந்து செகண்ட் காலமில் லொக்கேட் ஆகிருக்கு. அப்போது A12 அப்போ A12 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்? 2 அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போது 8ஓட பிளேஸ் வேல்யூ எழுத போகிறோம். 8ஓட பிளேஸ் வேல்யூ வந்து இப்போ நம்ம எழுத போகிறோம். 8ஓட பிளேஸ் வேல்யூ வந்து நம்ம எழுதலாமா? இப்போது ஏ எழுதியாச்சு. அடுத்தது வந்து இப்போ 8 வந்து எந்த ரோல் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். எந்த ரோல் இருக்குது? 8 வந்து தேர்டு ரோல் இருக்குது. அப்போது 8ஓட பிளேஸ் வேல்யூ எழுதுகிறப்போ 3 ஃபஸ்ட் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் எந்த காலமில் இருக்குது? செகண்ட் காலமில் இருக்குது. அப்போது A32 ஈக்குவல் டு 8. ஓகே, இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ். இப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எப்படி பிளேஸ் வேல்யூ எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஜென்ரல் பிளேஸ் வேல்யூ நம்ம எப்படி எழுதுகிறோம், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுகிறோம் அப்படிங்கிறதான். இப்போ நான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ் நான் எழுதி காமிக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் நான் வந்து அதோட பிளேஸ் வேல்யூ எழுதியிருக்கேன். இதே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதலாம். அதே மாதிரி ஒரு 2 வெர்டிக்கல் லைன்ஸ்குள்ளே எழுதலாம். இல்லை ஓப்பன் ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். இதுதான் வந்து இங்கே நான் எழுதியிருக்கிறது தான் வந்து இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ். இதை வந்து இப்படி தான் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரோ மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதில் வந்து ரோ மேட்ரிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அந்த ஒரு மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு ரோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரோ மேட்ரிக்ஸ். எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் ஒன்லி 1 ரோ அப்படிங்கிறது என்னது? அது ரோ மேட்ரிக்ஸ். இப்போது இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிளில் ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. இது வந்து ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா காலம் மேட்ரிக்ஸ். இஃப் அ மேட்ரிக்ஸ் ஹேஸ் ஒன்லி 1 காலம் தென் இட் இஸ் செட் டு பி அ காலம் மேட்ரிக்ஸ். அப்போது ஒரு மேட்ரிக்ஸில் வந்து ஒரே ஒரு காலம் இருந்துச்சுன்னா அதை வந்து காலம் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது இங்கே வந்து சி அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. நம்ம பார்த்தாவே தெரியும், இங்கே ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. இது வந்து காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இஃப் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ தென் இட் இஸ் கால்ட் அ ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் ஓ. அப்போது ஓ அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் வந்து எல்லா எலமெண்ட்ஸுமே ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன மேட்ரிக்ஸ்? ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். இந்த ஜீரோ மேட்ரிக்ஸை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஓ அப்படிங்கிறது. இப்போ ஜீரோ மேட்ரிக்ஸ் கேன் பி ஆஃப் எனி ஆர்டர்னால் அதில் வந்து ஒரு ரோ ஒரு காலம் இருக்கலாம், இல்லை 2 ரோ 2 காலம் இருக்கலாம், அப்படி இல்லை 3 ரோ 3 காலம் இருக்கலாம். அது என்ன இருந்தாலும் அது ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸ் தான். ஓகே,
இதுதான் அதோட எக்ஸாம்பிள். இப்போ ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸோட எக்ஸாம்பிள். இது வந்து என்ன லெட்டரில் டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஓ அப்படிங்கிற லெட்டர். இப்போ இது வந்து எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். இங்கே எத்தனை ரோ இருக்குது? 1 ரோ இருக்குது. எத்தனை காலம் இருக்குது? ஒரு காலம் இருக்குது. இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போது இது வந்து அடுத்தது பாருங்கள். இதுவும் வந்து ஓவால் டினோட் பண்ணுறோம். இதில் எத்தனை ரோ இருக்குது? 2 ரோ இருக்குது. எத்தனை காலம் இருக்குது? 2 காலம்ஸ் இருக்குது. இதுவும் வந்து ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இதில் எத்தனை ரோ இருக்குது? 3 ரோஸ் இருக்குது. எவ்வளோ ரோ இருக்குது? 3 ரோஸ் இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது? 3 காலம்ஸ் இருக்குது. இதுவும் வந்து ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸ். ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ, தென் இட் இஸ் செட் டு பி அ ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? இஃப் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஆர் ஈக்குவல், தென் இட் இஸ் கால்ட் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த எம் அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் எத்தனை ரோஸ் இருக்குது? நம்மளுக்கு வந்து 2 ரோஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது எத்தனை காலம் இருக்குது? 2 காலம்ஸ் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவல், நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவல். அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன? அப்போ அது வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ மேட்ரிக்ஸ் Pயில் வந்து எத்தனை ரோஸ் இருக்குது? நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து ரோஸ். ஓகே, ரோஸ் எத்தனை இருக்குது? 3 ரோஸ் இருக்குது. காலம்ஸ் எத்தனை இருக்குது? 1, 2 and 3. 3 காலம்ஸ் இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், தென் இட் இஸ் செட் டு பி அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரலாம், மேட்ரிக்ஸ்குள்ளே எந்த மாதிரி நம்பர்ஸ் வரலாம்? அதாவது மைனஸில் வரலாமா, ரூட்டில் வரலாமா, ஃப்ராக்ஷனில் வரலாமா அப்படிங்கிறது. மேட்ரிக்ஸ்குள்ளே எந்த மாதிரி நம்பர்ஸ் வேணாலும் வரலாம். இன்டீஜர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்டீஜர்ஸ்னால் என்ன? மைனஸில் வரலாம், ஃப்ராக்ஷனில் வரலாம், ரூட்டில் வரலாம். எனி நம்பர்ஸ் ஆர் பாசிபிள் இன்சைட் தி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் whose elements above or below the main diagonal, அதாவது மெயின் டயகனல்னால் the leading diagonal, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆர் ஆல் ஜீரோ, எப்படி இருக்கணுமா? ஜீரோவாக இருக்குமாமா, இஸ் கால்ட் த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது நான் எக்ஸாம்பிள் எழுதி சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது லீடிங் டயகனல் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான் வந்து லீடிங் டயகனல். இந்த லீடிங் டயகனலுக்கு எபோ அப்படின்னா மேலே, எபோ அப்படிங்கிறது வந்து இதை சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்கணுமாமா? ஜீரோவாக இருக்கணுமாமா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லீடிங் டயகனலில் பிலோ வந்து எப்படி இருக்கணுமாமா? ஜீரோவாக இருக்கணுமாமா. இதுதான் வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குமாமா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அந்த லீடிங் டயகனலில் எபோ ஆர் பிலோ வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில், அதாவது இந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா இது என்னது? ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் diagonal matrix, a square matrix in which all the elements other than the main diagonal elements are zero. மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் வந்து மெயின் டயகனல் எலமெண்ட்ஸை தவிர மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குமா? ஜீரோவாக இருக்குமா? அதுதான் என்னது அப்படின்னா டயகனல் எலமெண்ட்ஸ். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தாவே தெரியும். இதில் வந்து அந்த டயகனலில் மட்டும் என்ன இருக்குது? நம்பர்ஸ் இருக்குது 5, 2, 1 அப்படிங்கிறது. மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னா ஜீரோவாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தாவே தெரியும். இது வந்து என்ன அப்படின்னா டயகனல் எலமெண்ட்ஸ். அடுத்தது ஸ்கேலார் எலமெண்ட், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன? diagonal matrix with all the diagonal elements are equal to k, a scalar, is called a scalar matrix.
ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா எல்லா எலமெண்ட்டுமே, அதாவது டைகனல் மேட்ரிக்ஸ் வித் ஆல் டைகனல் எலமெண்ட்ஸ். டைகனல் எலமெண்ட்ஸ்னால் என்ன? இந்த 5 5 5 டைகனல்லாம் இருக்குல்ல, இந்த 5 5 5 இதுதான் டைகனல். இந்த 5 5 5 பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து டைகனல். இதில் எப்படி இருக்குமாமா, ஈக்குவல் டு கே அப்படின்னு என்ன ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குமாமா. நம்பர்ஸ் வந்து அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல். இப்போ இங்கே இருக்க அந்த டைகனலில் இருக்க எல்லா எலமெண்ட்டுமே 5ஆக இருக்கணும். இல்லைன்னா எல்லா எலமெண்ட்டுமே வேறு ஏதாவது நம்பர் 2 2 2வாக இருக்கலாம், -1 -1 -1ஆக இருக்கலாம். எல்லாமே ஈக்குவல் டு அதாவது எல்லாமே சேமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது டயகனலில் இருக்கிற எல்லா வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா அது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், unit or identity matrix. A scalar matrix having each diagonal element equal to 1 unity is called a unit matrix. அப்போ யூனிட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போது யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஐ அப்படிங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம எந்த இன்னும் ஒன்று படித்தோம்ல, ஜீரோ இல்லை. ஓகே, இப்போ யூனிட் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஐ அப்படிங்கிற ஒரு இதில் டினோட் பண்ணுறோம். இப்போ ஐ ஈக்குவல் டு இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, இப்போ டயகனலில் வர எல்லா எலமெண்ட்டுமே நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். இது 1 தவிர மற்ற ஏதாவது நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். 1 வந்துச்சுன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். மற்ற நம்பர்ஸ் அந்த டயகனலில் இருக்கிற வர்ற நம்பர் வேறு ஏதாச்சும் 1 தவிர வேறு ஏதாவது நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது என்னது, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். 1 வந்துச்சு அப்படின்னா அது யூனிட் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பை அ ஸ்கேலார். இப்போ ஸ்கேலார் மேட்ரிக்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இல்லை,